நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இங்கே திரளாக கூடியிருக்கிற அன்பு தாய்மார்களே, பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கிற பகுதி கழகம், வட்டக்கழகம், தோழமை கட்சியை சார்ந்த மாவட்ட பகுதி வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேடையில் வந்த உடனே கேட்டாங்க, ஏன்னா நான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்களா? தேர்தல் காலங்களிலே பணியாற்றுகிற பொழுது இரவு நேர பிரச்சாரத்திலே ஒரு கண்ணுக்கு ஒரு பூச்சி விழுப்பட்டு நேரடியாக வெளிச்சங்களில் இது போன்ற ஒளிக்குலைக்கு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் மருத்துவருடைய ஆலோசனையை பெற்று கழகம்தான் முக்கியம், வெற்றி இலக்குத்தான் நமக்கு முக்கியம் என்ற உணர்வோடு தான் இந்த கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு உங்களிடத்திலே நான் தோன்றுகிறேன். கார்த்தி அவர்கள் வெள்ளை கண்ணாடி போட்டிருக்கிறார். ஒரு மனசு ரொம்ப வெள்ளையானது, அதனால் ஒரு வெள்ளை கண்ணாடி போட்டிருக்கிறார். கருப்பு கண்ணாடி கலைஞர் போடுவது அது ரொம்ப பிடிக்கும், அதனால் கலைஞர் பிடிக்கலாம் நான் கருப்பு கண்ணாடி போடுவேன். இந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அருமை சகோதரர் கணபதி ராஜகுமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றிருக்கிறார். அவருக்கு நீங்களெல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். தோழமை கட்சி தோழர்களும் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிறப்பாக பணியாற்றி ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்குகளை எண்ணுகிற பொழுது கோவை மண்டலம் இன்றைக்கு திமுகவின் கோட்டையாக ஆகியிருக்கிறது. எனவே உதயசூரியன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற நற்செய்திக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இப்போ நடக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை எனக்கு முன்னால் பேசிய தோழமை கட்சி தோழரும் சரி, கழகத்தோழரும் பேசியிருப்பார். இந்த கோவை மறக்கவே முடியாது. ஏன் மறக்க முடியாதுன்னு சொன்னால், கோவைக்கும் கொரோனாவுக்கும் ஒரு இணைப்பு இருக்குது. எப்படி என்று சொன்னால், நான் 2 வகையாக பார்க்கிறேன். கொரோனா தொற்று ரொம்ப மோசமாக இருந்த காலகட்டங்களில் மருத்துவமனையிலே இடமே கிடைக்கவில்லை என்ற காரணத்தில், மருத்துவமே செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் எண்ணிய காலத்தில் நம்முடைய கார்த்தியினுடைய உதவியோடு என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த பல கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்கள் எல்லாம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சேர்த்துத்தான் பல பேருடைய உயிரை காப்பாற்றியது என்னுடைய மனதுக்கு வருகிறது. ஆனால் என்னால் கோயம்புத்தூரை மறக்க முடியாது, ஏன்னா உயிரை காப்பாற்ற முடியும். அடுத்து ஆட்சி பொறுப்பு வந்தோம். ஆட்சி பொறுப்பு வருகிற பொழுது யாரும் நிம்மதியாக ஆட்சி பொறுப்பு வரல. வாக்குகளை பதிவு செய்கிற பொழுது எல்லாம் மோசம் போட்டுனா பதிவு பண்ணும். இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், மேடையில் இவ்வளவு தோழர்கள்லாம் இருக்கிறோம் என்று சொன்னால், எங்களெல்லாம் ஒன்றாக கூட்டி பார்க்க முடியாத காலம் இந்த காலம். காவல்துறை நண்பர்கள் விட்டார்களா ரோட்டில் 144 யாரும் இருக்கக்கூடாது. மாஸ்க் தான் போட்டிருப்போம். முகத்தில் மீச வச்சிருக்கிறாங்க தெரியாது, பல் காரப்பட்டு இருக்கிறதா இல்லையா யாருக்கும் தெரியாது. மாஸ்க்
அப்படிப்பட்ட ஒரு மோசமான தொற்று இருந்த பொழுதுதான் தேர்தலில் நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பினை ஏற்றார். பொறுப்பினை ஏற்ற உடனேயே துறையினுடைய செயலாளர் இருப்பவர், நிதித்துறை செயலாளர், அவர் பெயர் கிருஷ்ணன், அமைச்சர் எல்லாம் கூட்டி உட்கார வச்சுட்டு நிதித்துறை செயலாளர் கூப்பிட்டு தமிழ்நாட்டு மக்கள்ல பல வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம், அதை நிறைவேற்ற வேண்டும், பணம் கஜானாவிலே எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார் முதலமைச்சர். நிதித்துறை செயலாளர் சொன்னார், கிருஷ்ணன் சொன்னார், பணமே கஜானாவிலே இல்லை, 6,28,000 கோடி ரூபாயை எடப்பாடி அரசாங்கம் கடன் வைத்து விட்டு போயிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை கடனை திருப்பி கட்டு வரை வட்டி கட்ட வேண்டும், அது 68,000 கோடி ரூபாய் கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும். இதுதான் நிலை. ஆட்சி பொறுப்பு வந்துட்டோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது, கொடுத்த வாக்குறுதி அப்படி. அப்படிப்பட்ட நிலையில் தான் முதலாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் வந்த ஊர் எதுனா கோயம்புத்தூர். கொரோனா தொற்று மோசமான நேரம். இன்னும் சொல்ல பல சிறப்பு மருத்துவர் என்று சொல்லப்பட்ட பல சிறப்பு மருத்துவர்கள், ஸ்பெஷல் டாக்டர்ஸ், அவர்களே கொரோனா வார்டுக்கு பயந்த காலம். ஜூனியர் டாக்டர் கிட்ட மருந்து எழுதி கொடுத்து அல்லது கம்பவுண்டர் கிட்ட நர்ஸு கிட்ட மருந்து எழுதி கொடுத்து கொரோனால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இன்ஜெக்ஷனை போடு, இந்த மாத்திரை போடு என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ மனைகளுக்கெல்லாம் மருத்துவர் போக முடியாது என்று சொன்ன நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மருத்துவர்களுக்கு அவர்களிடம் சொல்லியும் கேட்காமல் இந்த கொரோனா வார்டுக்கு நேரடியாக சென்று ஒரு நோயாளியும் பார்த்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்ட விளைவு மறுநாள் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையிலும் டாக்டர் தமிழ்நாட்டு முதலமைச்சரே கொரோனா வார்டுக்கு போயிட்டார். ஆனால் நாம் துணிஞ்சு கொரோனாவுக்கு போகலாம் என்று சொல்லி அது போன விளைவுதான் இந்தியாவிலேயே முதலாக கொரோனாவை அப்புறப்படுத்தி வெளியேற்றிய ஒரு மாநிலம், ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே கொரோனா விரட்டிலே முதல். ஒன்று. இரண்டாவது, கார்த்திகே அப்பொழுது என்னோட சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியில் இருந்தார். ரொம்ப மோசமான கொரோனா நேரம். ஒரு நாள் சட்டசபை கூடிச்சு. ஒரு நாள் சட்டசபை கூடுகிற பொழுது நம்முடைய 0 ஹவர்னு சொல்லுவாங்க, அந்த 0 ஹவர்ல எழுதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுதி கேட்டார், ஐயா 3 மாசமா கொரோனா, ஒருத்தர் பார்க்க முடியல, யாரும் பணிகளுக்கு போக முடியல, ஃபேக்டரிலாம் மூடிட்டாங்க, ஆட்டோ ஓடல, ஹோட்டல் ஓடல, ஹோட்டல் சப்ளையர் போக முடியல, எங்கும் எந்த தொழிலாளியும் பணிகள் ஆற்ற முடியவில்லை, கையில் இருந்த காசெல்லாம் அவன் செலவு செய்து விட்டான், தமிழ்நாட்டில் எங்கே பட்டினிச்சா வந்து விடுமோ என்று நான் பரவலிக்கிறேன். எனவே எதிர்கட்சி என்ற முறையில் என் கடமையை நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்திற்கும் ஒரு 5,000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு தாருங்கள் என்று கேட்டார். 15 நிமிஷம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலே சொல்லவில்லை. 15 நிமிஷமும் நாங்கள் பின்னால் இருந்து சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கிறோம். கொடு 5,000 கொடு 5,000 கொடு என்று கேட்டதில் உங்கள் எம்எல்ஏவும் சவுண்ட் விட்டு என்னோட கேட்டுக்கொண்டு தான் இருந்தான். ஏன் எனக்கு பின்னால் 3வது சீட்டு அப்படி திரும்பி பார்த்தேன், ஒழுங்காக குரல் கொடுக்குறாங்கன்னு. அப்போ கொஞ்சம் உருவம் கொஞ்சம் பெருசு, இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் உருவம் பெருசு, கேட்டுக்கொண்டிருந்தோம். கடைசியாக வெள்ள வெறியன்னு எடப்பாடி பழனிசாமி எழுந்தார். அவருக்கே உரித்தான பாணியில், இப்போ நீ வண்ணத்துள்ள காட்சியில் பாருங்க, அவருக்கே உரித்தான பாணியில் நல்லா வீரப்பா மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சார். நான் கூட உடனே ஏதோ அறிவிக்க போறார் அப்படின்னு நினைச்சேன். கடைசியாக எழுந்து சொன்னார், டப்பு லேதுன்னார், டப்பு லேதுன்னார், பணம் கிடையாதுன்னார். விடலை, மறுபடியும் நாங்கள் திரும்ப குரல் கொடுத்தோம், கொடு 5,000 கொடு என்றோம். கடைசியாக காவல்துறை நண்பரை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் சட்டசபை விட்டு வெளியே அப்புறப்படுத்தினார். அப்புறப்படுத்த உடனே நம்ம பத்திரிகை விடுவார்களா, அவர்கள் மைக் எடுத்துக்கொண்டு முதலமைச்சராக இருக்கிற தளபதி எதிர்கட்சி தலைவர், நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக 5,000 கொடுக்க சொன்னீங்க,
ஆனால் காவல்துறையை தூக்கி ஒன்று எடப்பாடி உங்களை வெளியே போட்டுட்டார், இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ தான் சொன்னார், எனக்கு கையெழுத்து போடுகிற அதிகாரம் எனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது ஒரு குடும்பத்திற்கும் நான் 4000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு தருகிறேன் என்று சொன்னார். முதலமைச்சரான உடனே முதல் கையெழுத்து 4000. அரசாங்கமோ கடங்கார அரசாங்கம், 6,28,000 கோடி கடன். ஆனால் அந்த நிலையில் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போட்ட கையெழுத்து 4000. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு விடியல் பயணம் என்ற பேரில் நகரப்பகுதியில் பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து. அதோடு மட்டுமல்ல, 10வது 12வது படித்த உடனே பெண்களை டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. இவன் படிப்பு தேவையில்லை, வீட்டில் ஆம்பளை பிள்ளை தான் படித்தா போதும், எங்கே போகிறது பணம், கல்லூரியில் பணம் கட்ட முடியுமா என்று சொல்ல மத்தியில் அவர் போட்ட 3வது கையெழுத்து என்று சொன்னால், நீ படிமா நான் பணம் கட்டுறேன் கல்லூரிக்கு என்று சொல்லி அதுக்கு பேரே புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்தில் பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னது, பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லுது திராவிட இயக்கம் தான். தந்தை பெரியாரும் பேருங்கிற அண்ணாவும் என் தலைவர் கலைஞரும் பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்ன மும்மூர்த்திகள் அவர்கள். அவர் காலத்தில் தான் பெண்களை படிக்க சொன்னார்கள். கல்லூரிகள் தமிழ்நாட்டை நிரம்ப வந்தது. அந்த அடிப்படையில் பெண்களுக்கு கட்டணத்தை நானே கட்டுகிறேன் என்றார். அது புதுமை பெண் திட்டம் என்கிற திட்டம். அதை விட அற்புதமான திட்டம் இப்பொழுது தமிழ்நாட்டில் அவர் போட்ட திட்டம் எது என்று சொன்னால், பெண்களை எல்லாம் அவளுடைய உழைப்பை நான் மதிக்கிறேன், ஏன்னா அந்த உழைப்பை மதிக்கிற காரணத்தினால் அவளுக்கு ஒரு உரிமை தொகை தருகிறேன். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு மகளிர் உரிமை திட்டம் என்ற பேரில் ஒரு 1000 ரூபாய் பெண்களுக்கு நேரடியாக அவருடைய வங்கி கணக்கு செல்லுகிற ஒரு அற்புதமான திட்டம். அதெல்லாம் விட ஒன்று சொல்லுகிறேன், மதிய உணவு திட்டம் என்று சொன்னால் சர்பிட்டி தியாகராஜர் முதலாக 1000 விளக்கில் போட்ட காலத்தில் இருந்து சர்பிட்டி தியாகராஜர், அதுக்கு பின்னால் பெருந்தலைவர் காமராஜர், அதற்கு பின்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், என் தலைவர் கலைஞர், இப்படி தொடர்ந்து மதிய உணவு திட்டத்தை ப்ரொமோட் பண்ணார்கள். ஆனால் இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் தோணாத பொழுது காலை சிற்றுண்டி என்கிற ஒரு திட்டத்தை, அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையான தலைமை தான் கொண்டு வந்தார்கள். அதன் விளைவு பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவர் போடுகிற என்று போட்டுக்கொண்டிருக்கிறார். அமெரிக்காவின் பக்கத்தில் கன்னட நாட்டில் இருக்கிற அதனுடைய பிரதமராக இருக்கிற ஜான் ரோ என்பவர் அவர் இன்றைக்கு தொடக்கி இருக்கிறார் இந்த வாரத்தில். ஆக உலகத்துக்கே வழிகாட்டுகிற ஒரு தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய அருமை தளபதி இருக்கிறார். ஆனால் எங்களுடைய நிலைமை என்ன? கடனை வைத்துக்கிட்டு போயிருக்கிற இந்த காலகட்டங்களில் இவருடைய திட்டத்தை அவர் தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தலைவர் கலைஞரிடத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞரிடத்தில் பெற்ற பயிற்சி, நிதி ஆளுமை என்பது அவருடைய நிர்வாக திறமை. அந்த அடிப்படையில் தான் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வருகிறது சொன்னால் அது மிகையாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு என் துறையை சார்ந்த இங்கே நம்முடைய கார்த்தி குறிப்பிட்டதை போல மாநில சிறப்பு திட்டத்தின் கீழ் 16,621.30 கோடையில் நம்முடைய அவிநாசி பாலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுகிற சர்க்காராக இருக்கிற பொழுது அவர் சொல்லுவார்கள், இந்த திட்டத்தை நாங்கள் தான் அறிவிச்சோன்னு. அறிவிச்சா போதுமா? பணம் ஒதுக்க வேணாமா? ஆனால் இன்றைக்கு அவர்கள் 10% வேலைகள் தான் முடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ 70% பணிகளை இன்றைக்கு மாநில அரசாங்கம் திராவிட மாடல் ஆட்சியில் பணத்தை ஒதுக்கி அந்த பணிகள் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, கோவை மாநகருக்கு இங்கே அவர் குறிப்பிட்டதை போல மேற்கு வட்ட சாலை என்று ரொம்ப நாள் இருந்தது. அந்த மேற்கு வட்ட சாலையை நான் அமைச்சராக பொறுப்பேற்று முதலமைச்சர்களுடைய இசைவை பெற்று 250 கோடி ரூபாயில் 11.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு டெண்டர்லாம் விடப்பட்டு இன்றைக்கு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அது 2 வகையாக பிரித்திருக்கிறோம். முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி என்று. முதல் பகுதி வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது பகுதி நிலம் கையகப்படுத்தப்பட்டுடனேயே அந்த பணிகளும் நடைபெறும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று கோவை சிங்காநல்லூர் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 140 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலம் பணி அமைக்கிற பணிக்கு இப்பொழுது ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. அது இந்த தேர்தல் முடிந்த உடனேயே அந்த பணிகளை நாங்கள் உடனே செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்வோம்.
சட்டசபையில் கூட பல முறை கேட்டிருக்கிறார். எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்முடைய கார்த்திக் அவர்கள் எப்போ பார்த்தாலும் சிங்கானூர் பாலம் என்னாச்சு, சிங்கானூர் பாலம் என்னாச்சுன்னு தான் கேட்டிருப்பார். ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் அதற்கு இன்றைக்கு அந்த வழி ஏற்பட்டிருக்கிறோம். அதே போன்று சாய்பாபா காலனியில் 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுவதற்கு ஒப்பந்த புள்ளி எல்லாம் கோரப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் 82 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 430 பணிகள் 577 கிலோமீட்டர் தூரத்தில் 998 இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த சாலைகளை நெடுஞ்சாலையை சீரமைப்பதற்கு மட்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் 998 கோடி ரூபாயில் பணிகள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மாநகராட்சி அதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மாநகராட்சி தேர்தலாக வெற்றி பெற்ற உடனேயே அரசாங்கத்தின் சார்பாக செம்மொழி பூங்கா என்கிற அந்த அடிப்படையில் 172 கோடி ரூபாயில் திட்ட மதிப்பீட்டில் செம்மொழி பூங்கா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று 417 கோடி ரூபாயில் 860 கிலோமீட்டர் நீளம் உள்ள தார் சாலைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. சில சாலைகள் எல்லாம் ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 17 கோடி ரூபாயில் மாநகராட்சியில் மழைநீர் தேக்க குடிநீர் மழைநீர் வடிகால் வாரியம் அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று 28 கோடி ரூபாயில் நகர்ப்புற நல்வாழ்வு மையம் மற்றும் சுகாதார மையம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 49 கோடி ரூபாயில் சங்கனூர் ஓடை புனரமைக்கிற பணிக்கு திட்ட மதிப்பெல்லாம் போடப்பட்டு அந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி நாம் தொடர்ந்து பட்டியல் போட்டுக் கொண்டே போகலாம் நிரம்ப. ஆக ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சியில் 1691 கோடி ரூபாய்க்கு கோவை மாநகராட்சியில் இன்றைக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னால் திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுடைய மனங்களை புரிந்து தேவைகளை புரிந்து பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கடன் வைத்துவிட்டு போனார்கள். இந்த நிலையிலே உள்ள பணிகள் இந்த கோவை மாநகராட்சியில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சொன்னால் ஆனால் மிகையாகாது. ஆனால் என்ன நிலைமை, இன்றைக்கு மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அம்மையாருக்கு பின்னால் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அவர் இன்றைக்கு ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த ஊரில். நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், அவருக்கு என்ன கோவை மக்களை பற்றி என்ன அவ்வளவு அக்கறை ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு என்ன விலைவாசி என்ன? 2014 மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற பொழுது அன்றைய விலை என்ன, இன்றைய விலை என்ன? நான் பார்த்தவன பத்திரிகையாளர் இருக்கிற காரணத்தினால் ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். விலைவாசி ஏறுவதற்கு காரணம் மாநில அரசாங்கங்களா? மாநில அரசாங்கம் வரி போடுகிறோமா? வரி போடுகிற அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறதா? ஆக இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் வரி போடுகிற காரணத்தினால் இந்த விலைவாசி ஏறி இருக்கிறது. 2014 29 ரூபாய் விற்றுக் கொண்டது அரிசி இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல 60 ரூபாய் விற்கிறது. 75 ரூபாய் விற்றுக் கொண்டிருந்த துவரம் பருப்பு இன்னைக்கு 180 ரூபாய் விற்கிறது. 90 ரூபாய் விற்ற உளுத்தம் பருப்பு இன்னைக்கு 150 ரூபாய் விற்கிறது. அதோடு மட்டுமல்ல, இங்க ஏற்கனவே பலமுறை பத்திரிகையில் வந்த செய்தி தான். 2014 4 ரூபாய் விற்றுக் கொண்டிருந்த கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு 918 விற்று இருக்கிறது. அதை கேட்டால் 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆனா ஏற்றியது எவ்வளவு? ஏறத்தாழ 519 ரூபாய் ஏற்றிவிட்டு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்வது பெருமைக்குரிய விஷயமா? விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கிறீர்களா? தாய்மார்கள் நிரம்ப இருக்கிறார்கள். தாய்மார்கள் என்ன சொல்வார்கள்? வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது, திருமணம் ஆகாத காலத்தில் ஒரு திருமணம் வேண்டும் என்று சொன்னால் ஏதோ வீட்டில் கொஞ்சமாவது குண்டுமணி தங்கமாக இருக்க வேண்டாமா என்று நினைப்பார்கள் பெண்களை பொறுத்தளவிற்கு. ஆனால் என்ன நிலைமை? 2014 திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இணைந்த அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி நடத்திக் கொண்டிருந்த பொழுது 2014 ஒரு பவுன் தங்கத்தோட விலை 20,000 ரூபாய். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? 53,000 ரூபாய் ஒரு பவுன் என்று சொன்னால் எவ்வளவு ஏறி இருக்கிறது? 33,000 ரூபாய் ஏறி இருக்கிறது. விலைவாசி கட்டுப்படுத்தி இருக்கிறீர்களா? விலைவாசி கட்டுப்படுத்தாத யார் காரணம்? இவர்கள் தானே ஒன்றிய அரசாங்கம் சார்பாக இவர்கள் தானே ஜிஎஸ்டி போட்டார்கள். இதே ஜிஎஸ்டி கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது இதே ஜிஎஸ்டி வந்தது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த கலைஞர் என்ன சொன்னார்? ஜிஎஸ்டி போடுகிற அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு தேவை. என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன பொருள் விற்கிறது,
எந்தெந்த பொருள் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது, எதை பார்த்து வட்டி போடுவோம் வரி போடு என்பது அதிகாரம் எனக்கு தேவை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரன். எங்கள் ஊரில் மணிலா தான் உற்பத்தி, நெல்லு தான் உற்பத்தி, கரும்பு தான் உற்பத்தி. அதே பக்கத்தில் இருக்கிற சேலத்துக்கு வந்தால் மரவள்ளிக்கிழங்கு தான் உற்பத்தி. பக்கத்தில் ஈரோடு எடுத்துக்கொண்டால் மஞ்சள் தான் உற்பத்தி. மாவட்டத்திற்கு மாவட்டம் விவசாய பொருள் உற்பத்தி வேறுபடுகிறது. ஆக வரி போடுகிற அதிகாரம் எனக்குத்தானே இருக்க வேண்டும். அதனால் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். சில பேர் விவரம் தெரியாது சொல்லுகிறார்கள், காங்கிரஸ் பிரிவில் தானே ஜிஎஸ்டி வந்தது என்று. காங்கிரஸ் பிரிவில் ஜிஎஸ்டி உருவாக்குகிறார்கள். ஆனால் மாநில அரசாங்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் 2011 அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஒன்றிய அரசாங்கம் கலைஞர் தான் ஜிஎஸ்டி வேணான்னு சொல்லிட்டீங்களா, நீ எப்ப எதிர்மறை உள்ளவராச்சு இந்த விஷயத்துல ஜிஎஸ்டி ஏற்றுக்கொள்ளு என்று சொல்லுகிறார்கள். அப்ப அம்மையார் ஜெயலலிதா சொன்னார்கள், எதில் ஒத்து போனாங்களோ இல்லையோ, அவரும் சொன்னார், கலைஞர் ஏற்றுக்கொள்ளாத ஜிஎஸ்டி நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தேவையில்லை என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அம்மையார் இறந்தார். அதுக்கு பின்னால் ஓபிஎஸ் நிதித்துறை அமைச்சர், அதே போன்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், 2 பேரும் சேர்ந்து கொண்டு என்ன செய்தீர்கள்? இப்ப என்ன 2 முகமா நின்று கொண்டிருக்கிறீர்களே. இந்த ஜிஎஸ்டி வருவதற்கு யார் காரணம்? இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரும் நிதித்துறை மந்திரா என்று ஓபிஎஸ் தானே. நீங்க ஜிஎஸ்டி ஒத்துக்கொண்ட காரணத்தினால் தானே அவர் போட ஆரம்பித்தார்கள். ஆக இன்றைக்கு விலைவாசி இந்த அளவுக்கு ஏறி இருக்கிறதுக்கு யார் காரணம் என்று சொன்னால், அருமை நண்பர்களே, முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியும் அந்த ஓபிஎஸ் சொல்லும் 2 பேர் தான் காரணம். வரியை போடுவது ஒன்றிய அரசாங்கம் மோடி போடுகிறார்கள். அது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற பொறுப்பிலே இவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு விலைவாசி ஏறி போனதுக்கு நீங்கள் தானே காரணம். நான் அப்படித்தான் சொல்கிறேன். விலைவாசி தான் ஏற்றினீர்களே, அது விலைவாசி ஏற்றினுடைய விளைவு ஜிஎஸ்டி வசூல் பண்ணீங்களே, அந்த வசூல் பண்ண பணம் தமிழ்நாட்டுக்கு வருகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்திலே 100 ரூபாய் மக்களிடத்திலிருந்து வரியை பெறுகிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் அந்த அரசாங்கத்திற்கு எவ்வளவு தருகிறார் என்று சொன்னால் 333 ரூபாய் திரும்ப தருகிறார்கள். மத்திய பிரதேசத்தில் 100 ரூபாய் மக்களிடத்தில் வரி வாங்குகிறார்கள். ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கிற பொழுது 279 ரூபாய் அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் பீகார் மாநிலத்தில் மக்களிடத்தில் 100 ரூபாய் வசூல் பண்ணுகிறார்கள். அந்த அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்கிற பொழுது 922 ரூபாய் திருப்பி தருகிறார்கள். பக்கத்தில் இருக்கிற ராஜஸ்தானில் 100 ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் பண்ணுகிறார்கள். ஆனால் திருப்பி கொடுக்கிற பொழுது 187 ரூபாய் திருப்பி தருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 100 ரூபாய் நம்ம இடத்துல வசூல் பண்ணுகிறார்கள். நமக்கு திருப்பி கொடுக்கிற பொழுது 29 ரூபாய் கொடுக்கிறீர்கள். நியாயம் தானே? அந்த மாநிலத்தில் வசூல் செய்வது குறைவாக இருக்கிறது. ஆக திரும்ப அரசாங்கத்துக்கு கொடுக்கிற பொழுது 3 மடங்கு 4 மடங்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு குறைக்கிறார்கள். ஆக 100 ரூபாய் வாங்கிவிட்டு 25 ரூபாய் எங்களிடத்தில் கொடுக்கிறீர்களே, இது ஓரவஞ்சனையாக உங்களுக்கு தெரியவில்லையா? ஆக எங்களிடத்தில் வசூல் பண்ணி எங்கெல்லாம் பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருக்கிறதோ, பாரதிய ஜனதா ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில், அதே போன்று மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தான்ல, ஆக நீங்கள் ஆளுகிற மாநிலத்திற்கு உங்க முதலமைச்சருக்கு எங்க ஊர்ல இருந்து பணம் வசூல் செய்து கொண்டு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஓடோடி பிரதமர் வருகிறாரு, தூத்துக்குடிக்கு போகிறார், கோயம்புத்தூருக்கு வருகிறார், சேலத்துக்கு போறார், சென்னைக்கு போறார், இன்னைக்கு வேலூருக்கு எங்க மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்க வசூல் செய்தவர் 100 ரூபாய் வசூல் பண்ணி இருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு 300 ரூபாய் கொடுக்கிறேன் அப்படி சொன்னா எங்களை பெருமையா இருந்திருக்கும். ஆனால் நீங்க கொடுக்க மறுக்கிறீர்கள். அதோட நேரடியாக நானே இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். 3 மாதத்துக்கு முன்னால் ஏறத்தாழ சென்னையில் பெருவெள்ளம், 150 ஆண்டு காலத்திற்கு முன்னால் பெய்த மழை பெய்தது. சென்னை பாழ் என்று சொன்னார்கள். பக்கத்தில் திருவள்ளூர் காணாம் என்று சொன்னார்கள், காஞ்சவரம் இல்லை என்று சொன்னார்கள். மோசமான மழை வெள்ளம். முதலமைச்சர் என்னை அழைத்து, நீங்கள் வேளச்சேரிக்கு போங்கள், மோசமாக இருக்கிற நிலைமை, பள்ளிக்கரணைக்கு போங்கள், மோசமாக இருக்கிறது. 10 நாள் நான் பணியாற்றினேன். அதற்கு பின்னால் 10 நாள் கூட போகல. இதே நான் ஊட்டிக்குத்தான், கோயம்புத்தூர் வழியாக ஊட்டிக்கு நான் ஒரு அரசு பணியாக போயிருக்கிறேன். 16ஆம் தேதி நான் இறங்கிக் கொண்டிருக்கிறேன். மழை. முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். பெய்யா வெள்ளம் பெய்து தாமரை பரணி உடைத்து எடுத்து
தூத்துக்குடியே இல்லை, வெள்ளக்காடாக இருக்கிறது. அதோடு பக்கத்தில் இருக்கிற தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி 4 மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறார்கள் தொலைபேசியில். நேரடியாக நீங்கள் தூத்துக்குடிக்கு போய் என்று முதலமைச்சர் ஆணை எடுக்கிறார். நான் அப்பதான் இறங்கி கொண்டிருக்கிற கார், இறங்கின கார் எங்க சென்னைக்கும் போற ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டு நேராக தூத்துக்குடி போகிறேன். 17ஆம் தேதி காலையில் தூத்துக்குடியில் இருக்கிறேன். எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு, தாமிரபரணி உடைந்து போய் 144 சாலைகள் உடைப்பு, மருத்துவமனைகள் எல்லாம் தண்ணி முன்னு இருக்கிறது. ஒரு இடத்துக்கு போடுவதற்கு எங்களுக்கு ஏறத்தாழ 2 நாள் ஏற்பட்டது. அது 2 நாள் கூட சரி. எங்க துறையில் இருக்கிற ஜேசிபி என்கிற இந்த புதிய எந்திரத்தை இதுக்காக தான் கண்டுபிடிச்சா போல் தெரியுது. விவசாயத்தை இந்த ஜேசிபியில் ஏற்றிக்கொண்டு 13 ஜேசிபி ஏற்றிக்கொண்டு அதில் பால் பாக்கெட்டை ஏற்றிக்கொண்டு ஒரு அங்கங்க மரத்தில் இருந்து அங்கிருந்து எங்கெல்லாம் பால் பாக்கெட்டை கொடுத்து, பிஸ்கெட்டை கொடுத்து, பிரெட்டை கொடுத்து அவளை காப்பாற்றணும். 20-21 தான் சகச நிலைக்கு வந்தது. அதுக்கு பின்னால் 11 நாள் முகாம் எடுக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்றிய அரசாங்கத்துடைய பிரதமருக்கு தொலைபேசியில் தொடர்பு சொல்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் இல்லை, அங்கே நாங்குநேரி இல்லை, ஏரல் கிடையாது, எல்லாம் முழு போய்விட்டதுன்னு சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார் பிரதமர், நானும் கேள்விப்பட்டேன், தொலைக்காட்சியிலே பார்த்தேன், தமிழ்நாட்டிலே பிறந்த நிதி மந்திரியை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். மறுநாள் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் வந்து இறங்குகிறார். நானும் நிதித்துறை அமைச்சராக இருக்கிற நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களும் நாங்கள் 2 பேரும் ஏர்போர்ட்டில் போய் அவங்களை ரிசீவ் பண்ணுறோம், வரவேற்கிறோம். காலையில் 9 மணியிலிருந்து ஆரம்பித்து இரவு 11 மணி முக்காணி என்ற அது முடிகிற வரை அந்த அம்மா நாம் பயணிக்கிறோம். எல்லா இடத்திலும் காட்டுகிறோம். பெண்களுக்கே ஒருதான பரிதாப குணத்தோடு நொச்சு கொட்டுகிறார். ஐயோ இவ்வளவு மோசமாகிவிட்டது, பார்ப்பதற்கே ரொம்ப கொடுமையாக இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு 9 மணி திருச்செந்தூருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஏரல் என்கிற ஊர் ஒரு பாலமே அடித்துக் கொண்டு போய்விட்டது. 9 மணிக்கு நாங்கள் லைட்லாம் போட்டு இந்த பாலத்தெல்லாம் காட்டுகிறோம். அம்மா சொல்லுகிறார்கள், இப்படி பாலம் அடித்து போனால் எத்தனை உயிர் போச்சு தெரியவில்லையே. பதபதிக்கிறார்கள் அம்மா, நேரடியாக நடந்த சம்பவம். அதுக்கு பின்னால் ஏரல் உள்ளே போகிறோம். ஏரல் என்பது குட்டி சப்பான் என்று சொல்கிறார்கள். அங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊர்ல 50 லட்சம் ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 50 கோடி வரைக்கும் ஒரு நாளைக்கு பிசினஸ் நடக்கிற இடம் அது. நம்ம சென்னையில இருக்கிற டீநகர் ரங்கராஜன் தேவன் சொல்லுவாங்க. அதே போல ஒரு பெரிய குட்டி சப்பான் வச்சுக்கிறாங்க. நாங்கள் போறோம். அந்த வியாபாரிகள் எல்லாம் கட்டிய துணியோடு இருக்கிறார்கள், கையோடு இருக்கிறார்கள். அம்மையார் நிதியமந்திரியை பார்த்து கேட்கிறார்கள், கட்டிய துணி தான் எங்களுக்கு மிச்சமானது, நாங்கள் வியாபாரம் தான் எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அதனால் கேட்கிறோம், 3 ஆண்டுக்கு எங்களுக்கு வட்டி இல்லாத கடனை கொடுங்கள். நான் ஏசங்க கேட்கிறேன், வட்டி இல்லாத கடனை கொடுங்கள், 3 ஆண்டு காலத்தில் அடித்து விடுங்கள். வாங்குகிற மனுவை வாங்கி கொண்டு அவருக்கு இசையை தந்ததை போல பார்க்கிறோம். முதல் பிறந்த சொல்லுகிறோம் என்று போகிறார்கள். தொடர்கிறது பயணம். கரெக்டாக 11 மணி முக்காணி என்கிற ஊர். அந்த இடத்துல பயணத்தை நிறைவு செய்துவிட்டு நானும் தங்கம் தென்னரசும், ஏன்னா தங்கம் தென்னரசு உங்களுக்கே தெரியும், என்னோட 6 அடி உயரம் இருப்பார்கள். நானும் என்னுடைய 2 பேரும் காரில் நம்மையார் ஏற்றிவிட்டு எங்களால் எந்த அளவுக்கு குடிய முடியுமோ, எதற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அளவுக்கு குனிந்து பணிந்து வழங்கிவிட்டு சொன்னோம். 18,000 கோடி ரூபாய் பாய் பெற்றிருக்கிறது. அம்மையார் அவர்களே, நீங்கள் ஒரு பெண், எப்பொழுது பெண்களுக்கு எப்பொழுது இதய குணம் உண்டு. இந்த இலகிய குணத்தால் சொல்லுகிறேன், பிரதமர் சொல்லி ஏதாவது நிதி வாங்கித்தார் என்று கேட்டோமே, இந்த வரைக்கும் ஒரு பைசா வந்ததா? இன்னைக்கு எந்த தூத்துக்குடி பாடுபட்டிருக்கிறதோ அந்த தூத்துக்குடிக்கு இந்தியாவுடைய பிரதமர் போய் ஓட்டு கேட்க போகிறார்களே, என்ன அடிப்படையில் கேட்கிறார்? மனிதாபிமானம் இருந்ததா உங்களுக்கு? மனிதாபிமானத்தோட நீங்கள் அணுகினீங்களா? நாங்கள் என்ன பணம் வேணும் எங்களுக்காக கேட்டோமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக. எங்களுக்கு ஜிஎஸ்டி என்ற பேரில் வசூல் செய்து கொண்டு கோடி கோடியாக பிற மாநிலத்துக்கு தந்து கொண்டிருக்கிறீர்களே, நாங்கள் அந்த பணத்தை தானே கேட்டோம், ஏன்னா அது கொடுத்திருக்க வேண்டாமா? ஆனால் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நிலைமை? நான் இதே நான் சொல்லுகிறேன், 6 மாதத்துக்கு முன்னால் திருத்துறைமுகத்துடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்றிருக்கிற காரணத்தினால் குஜராத்தில் ஒரு பெரிய கான்பரன்ஸ் நடக்கிறது. சர்பானந்தஜி என்ற ஒரு அமைச்சர் அதில் வந்து கலந்து கொள்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கத்துடைய சார்பாக ஒரு கேபினட் அமைச்சர், மாநிலத்துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் நானும் அதில் கலந்து கொள்கிறேன். 2 நாள் அது கான்பரன்ஸ், அது அந்த செமினார். ஆனால் அந்த பார்க்கிற பொழுது, சுற்றி பார்ப்பவர்கள் அந்த ஊரை என்று பார்க்கிற பொழுது, அங்கே பட்டியல் சிலை 3000 கோடி ரூபாயில் வைத்திருக்கிறார்கள் குஜராத்.
குஜராத் யார்? பிரதமர் பிறந்திருக்கிற மண். 3000 கோடி ரூபாய் பட்டியல் செலவழித்திருக்கிறார்கள். எனவே பிரதமருடைய பேரில் அதே குஜராத்தில் 800 கோடி ரூபாயில் ஒரு ஸ்டேடியத்தை கட்டியிருக்கிறார்கள். பாராளுமன்ற கட்டடம் நான் கேட்கிறேன், பாராளுமன்ற கட்டடம் இருக்கிற கட்டடம் இன்னைக்கு ஏறத்தாழ இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு இருக்கும். ஆனால் புதிதாக ஒரு பாராளுமன்ற கட்டடம் கட்டுவதற்காக மக்களுடைய வரிப்பணத்தை 917 கோடி ரூபாயை நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்களா? அந்த பணத்தை எங்க ஊருக்கு கொடுத்திருக்க கூடாதா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருக்க கூடாதா? ஆனால் என்ன சொல்றார்? எங்க போனாலும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் சொல்வது என்ன? எனக்கு ரொம்ப தமிழ் பிடிக்கும் என்கிறார். எனக்கு ரொம்ப தமிழ் பிடிக்கும். தமிழ் என்பது 4000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட மொழி, பழமையான மொழி, ரொம்ப பிடிக்கும் என்கிறார். மேடைக்கு வந்தாக்கா வணக்கம் அப்படின்றார், குடிக்கும் போது நன்றி என்றார். மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. நான் கேட்க விரும்புவது, அப்படி என்று சொன்னால் எங்க தமிழ் தான் உங்களுக்கு பிடிக்குமே, அப்படின்னா ஆட்சி மொழியாக நீங்க தமிழை ஆக்கியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தான் தமிழ் பிடிக்குமே. அதை விட ஒரு படியமாக சொல்கிறேன், தமிழ் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு மொழியை வளர்ச்சி பெற என்பதற்காக ஆண்டுக்காண்டு நீங்கள் நிதி ஒதுக்கிறீங்களே, அந்த நிதி ஒதுக்கிற பொழுது ஒரு ஆண்டுக்கு சமஸ்கிருதத்திற்காக 643 கோடி ரூபாய் ஒதுக்கிறீர்கள். ஆனால் எங்க தமிழுக்கு நீங்கள் ஒதுக்கிய பணம் வளர்ச்சிக்கு 22 கோடி தானே. ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் தமிழ்ன்றீங்க. அது பிடிக்கும் தமிழுக்கு நீங்க எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கணும்? ஒதுக்கல, பரவாயில்லை. அதோடு மட்டுமல்ல, இன்னொன்று என்ன செய்கிறார்? இப்படி பேசுகிறார் இதே பிரதமர், தமிழ் பிடிக்கும் என்று சொல்லுகிறார். இந்த பிரதமர் என்ன சொல்லுகிறார்? ஆக இன்றைக்கு வைக்கிற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தமிழ் மொழியில வைக்கிறாரா? அதுவும் கிடையாது. எங்கேயும் தமிழ் மொழியில பேர் வருதா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழியில் தான் அவருடைய திட்டத்துக்கெல்லாம் பேர் வைக்கிறார்கள். அது நமக்கு புரிவதே இல்லை. புரியாத மொழியில மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி நீங்கள் வைக்கிறீர்கள். ஆனால் ஊருக்கு என்ன சொல்கிறீர்கள்? தேர்தலுக்கு தேர்தல் என்ன சொல்கிறீர்கள்? இப்ப தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சொல்கிறீர்கள்? தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறீர்கள். யாரை ஏமாற்றுவதற்காக நான் கேட்கிறேன். ஒரு பிரதமர் எனக்கு தமிழ் பிடிக்கும் என்று சொன்னால் அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் தரணுமா இல்லையா? கிடையாது, அதுவும் கிடையாது. அதோடு மட்டுமல்ல, இந்த ஊரை பொறுத்தளவுக்கு இது ஒரு சிறு குறு தொழிலுள்ள ஒரு அமைப்பை சேர்ந்த ஊர். இந்த ஊர் நான் இன்றைக்கு மாலை கூட இந்த தொழில் முனைவர்களை நான் சந்தித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஏறத்தாழ 23க்கு பெற்ற அமைப்புகளில் உள்ள அந்த தொழில் வல்லுநர்கள் இருந்து சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஊரில் சொன்னால் பொருத்தமாக இருக்கும். இன்னைக்கு பொது நிறுவனம், அதாவது காங்கிரஸ் பேரியக்கம் என்னைக்கு சுதந்திரம் பெற்றார்களோ அதிலிருந்து அவர்கள் பொது நிறுவனங்களை அதிகமாக உருவாக்கினார்கள். ஆனால் பல பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது, பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிற பொழுது அவர் 33 பொது நிறுவனங்களை உருவாக்கினார்கள். LIC போன்ற, BSNL போன்ற பொது நிறுவனங்களை காங்கிரஸ் பேருக்கு பிரதமர் 33 உருவாக்கினார்கள். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வந்தார், அவர் 5 பொது நிறுவனங்களை உருவாக்கினார். இந்திரா காந்தி அம்மையார் 66 பொது நிறுவனங்களை உருவாக்கினார். ராஜீவ் காந்தி அவர்கள் 16 பொது நிறுவனங்களை உருவாக்கினார். EP சிங் 2 பொது நிறுவனங்களை உருவாக்கினார். நரசிம்மராவ் கூட 14 பொது நிறுவனங்களை உருவாக்கினார்கள். குஜராத் வந்தார், அவர் கூட 3 பொது நிறுவனங்களை உருவாக்கினார். அடல் பிஹாரி வாஜ்பாய் இதே பாரதிய கட்சியை சேர்ந்தவர் தான், அவர் கூட 17 பொது நிறுவனங்களை உருவாக்கினார்கள். மன்மோகன் சிங் காலத்தில் 23 பொது நிறுவனங்களை உருவாக்கினார்கள். நான் இப்ப சொல்றேன், நீங்க 10 ஆண்டு காலம் நீங்கள் பிரதமராக இருந்தீங்களே, ஒரே ஒரு பொது நிறுவனத்தை நீங்கள் உருவாக்கியது உண்டா? இருந்த பொது நிறுவனத்திலேயே ஏறத்தாழ 23 தனியார் பொது நிறுவனங்களை தான் நீங்க உருவாக்கின ஒழிய அரசின் சார்பாக நிறுவனம் உருவாக்குறது உண்டா? ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய்க்கு 2 கோடி பேருக்கு வேலை தரன்னு சொன்னீங்களே, அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கணும்? இந்த 10 ஆண்டு காலத்தில் 20 கோடி ரூபாய்க்கு வேலை தரணும்னு தந்திருக்க முடியுமா? சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி ஒரு செய்தியை பார்த்தேன். இந்தியாவிலே 7 கோடி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே இருந்தது. அந்த இருந்த காலத்தில் தான் பல பேருக்கு வேலை கிடைத்தது. இவர்கள் வந்தார்கள், என்ன சொன்னீங்க? ஸ்கில் இந்தியான்னு சொன்னீங்க, டிஜிட்டல் இந்தியா. நீங்க இப்ப என்ன ஆச்சு? டிஜிட்டல் 12 கைது எழுதி நிக்கிறீங்க அயல்நாட்டில். அப்ப நிலைமை என்ன? ஏறத்தாழ 2.1 கோடி நிறுவனங்கள் இந்தியாவில் மூடப்பட்டிருக்கிறது.
ஏறத்தாழ 20 கோடி ரூபாய்க்கு 20 கோடி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பே போய்விட்டது. ஏதாவது இந்த 10 ஆண்டு காலத்தில் ஏதாவது நடைபெற்று இருக்கிறதா? ஆனா என்ன சொல்றார் பிரதமர், 10 ஆண்டு காலம் நான் ட்ரெய்லர் தான் காட்டியிருக்கிறேன். ட்ரெய்லர்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சினிமா படத்துல ஒரு 2 நிமிஷம் காதல் காட்சி, ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை காட்சி, ஒரு 2-3 நிமிஷம் சண்டை காட்சி, இதெல்லாம் போட்டு கிளப் பண்ணி ட்ரெய்லர் விடுவாங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இளைஞர்கள், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ட்ரெய்லரே ஒரு பிரமாதமா இருக்குது, இப்போ முழு படத்தை பார்த்துட வேண்டியதானே. இந்த முழு படத்தை பார்ப்பதற்காக வர்றதுதான் ட்ரெய்லர். நான் கேட்கிறேன், உங்க ட்ரெய்லர் ஆட்சியிலே இப்படி விலைவாசி ஏறி போயிருக்கிறது, யாருக்கு வேலை கிடைக்கல, எல்லா நிறுவனம் மூடிக்கொண்டு வந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் கடனாக்கி இருக்கிறீங்க, ஏறத்தாழ தனியாருக்கு வாரா கடன் என்ற அடிப்படையில் 14.55 கோடி ரூபாயை வாரா கடன் என்று ரத்து செய்திருக்கிறீர்கள். கல்லூரியில் யாராவது ஒரு மாணவன் அவன் கடன் வாங்கியிருக்கிறான்னு சொன்னா ஒரு பொறியியல் மாணவனை அவனுக்கு இம்சை கொடுக்குறீங்க, பணத்தை கட்டுன்னு சொல்றீங்க. விவசாயி ஒருவன் யாராவது கடன் பட்டிருக்கிறார் என்று சொன்னால் வங்கியில் இருப்பவர்கள் ஜப்தி செய்ய போகிறார்கள். இவ்வளவும் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 20,000 ரூபாய் வித்த பவுன் 53,000 ரூபாய் விற்கிறது. இதுக்கு பேரு ட்ரெய்லர். ட்ரெய்லருக்கே இல்லைன்னா 2.5 மணி நேரம் காட்சி நாங்க பார்க்கணுமா? 2.5 மணி நேரம் காட்சி காட்டுறதுக்கு தானே எனக்கு 3வது முறை வாய்ப்பு தான்றீங்க. 3வது முறை வாய்ப்பு கொடுத்தா 2.5 மணி நேரம் உங்க படத்தை பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோமா? அப்படியே நீங்க 2.5 மணி நேரம் படம் காட்டினா எங்க நிலைமை என்ன ஆகும்? மோசமான நிலைமை தானே போயிருக்கோம். இன்னைக்கு இந்தியாவில் என்ன நிலைமை? தொழில் செய்ய பணம் கிடையாது, தொழிலாளர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள், மூலப்பொருளை கச்சா பொருளை கிடைக்கவில்லை, கடன் கொடுத்த வங்கிகள் எல்லாம் பார்த்தாக்கா பத்திரிகையில நோட்டீஸ் போடுறான், அட்டாச்மெண்ட் நோட்டீஸ் போட்டு கொண்டிருக்கிற நேரம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கார்ப்பரேட் முதலாளிகள் தானே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடுத்தர முதலாளி எங்கே நடக்கிறார்கள்? சிறு குறு அதனுடைய தொழில் நிறுவனங்கள் அடையாளம் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார்களே. தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கலையே. தென்னகத்துடைய மான்சிஸ்டன் என்று சொல்லப்பட்ட இந்த கோயம்புத்தூர் நிலைமை இன்னைக்கு என்ன? இன்னைக்கு பல சிறு தொழில்கள்லாம் இன்னைக்கு முடங்கி போயிருக்கிறது சொன்னா அதுக்கு மாநில அரசாங்கம் தான் காரணமா? நான் என்ன கூட ஒரு படி கேட்கிறேன், இங்க இருக்கிற சிறு குறு தொழில் ஊழியர்கள் என்ன கேட்கிறாங்க? மின்சாரத்தினுடைய பில் ஏற்றப்பட்டிருக்கிறது, மின்சார பில்லை குறைக்க வேண்டும், ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அந்த மின்சார பில்லை குறைப்பதற்கு மாநில அரசாங்கம் என்கிட்ட அதிகாரம் இருக்கிறதா? உதயத்தின் என்கிற ஒரு திட்டம், அந்த உதய திட்டம் என்பது மின்சார உற்பத்தி செய்வது, மின்சாரம் விற்பது. 2 டிவிஷன் ஆக்கிட்டாங்க. மின்சாரத்தை உற்பத்தி செய்வது ஒரு டிவிஷன், இன்னொன்னு உற்பத்தியான மின்சாரத்தை விற்பது. அதுக்கு பேர் உதய திட்டம். யார் திட்டம்? ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டம். அந்த திட்டம், அந்த திட்டத்தை கலைஞர் இருக்கிற வரை முடியாது என்றார். அதுக்கு பின்னால் அம்மையார் இடத்துல கேட்டாங்க, இல்ல நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், உதய திட்டம் வந்தால் யாரோ 10 பேர் பணக்காரனாக மக்களுக்கு எந்த பயன்பாடும் கிடையாது, ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த உதய திட்டத்தை யார் கையெழுத்து போட்டது? இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது இதோ பக்கத்தில் இருக்கிற மின்சாரத்துறை மந்திரியாக இருந்த தங்கமணி தானே கையெழுத்து போட்டார். அது டெல்லிக்கு போய் கையெழுத்து போட்டார். அவர் கையெழுத்து போட்டு விட்ட காரணத்தினால் மின்சார பில்லை நாங்கள் குறைக்கிறோம் சொன்னாவே உங்களுக்கு சப்சிடி இல்லைன்றாங்க. ஆக மின்சார பில்லை போடு என்று சொல்வது ஒன்றிய அரசாங்கம். ஆக அந்த அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார்கள், வரி போடுற அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார்கள், மின்சாரத்தை முடிவு செய்கிற அதிகாரத்தையும் அவரிடத்தில் கொடுத்து விட்டார்கள். ஆக இன்றைக்கு ஒரு மாநில அரசாங்கம் சிக்கிக் கொண்டிருக்கிறது சொன்னால், குறிப்பாக தமிழ்நாடு மாநிலம் இந்த அளவுக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் நம்முடைய இந்திய அரசாங்கத்துடைய பிரதமரும் மாநிலத்தாண்ட எடப்பாடி பழனிசாமி. அதோடு மட்டுமல்ல, மோடி அவர்கள் 2016 ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? 60 வயதான விவசாயிகளுக்கெல்லாம் ஓய்வு ஊதியம். நம்முடைய விவசாய விட்டு பிள்ளைதான், இங்க பல்வேறு விவசாயிகள் இருக்கக்கூடும். இந்த பத்திரிகை மூலமாக சொல்லுகிறேன், 60 வயதானவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஓய்வு ஊதியம் சொன்னீங்களே, எந்த விவசாயி கொடுத்திருக்கிறீங்க? அதோடு மட்டுமல்ல, 1 லட்சம் வரையிலான விவசாய கடனுக்கு 5 ஆண்டுக்கு வட்டியே இல்லைங்க. 1 லட்சம் பேங்க்ல போய் விவசாய கடன் வாங்கிட்டோம்னா 5 வருஷத்துக்கு வட்டி இல்லைங்க. அப்படி ஒரு கடனே இது வரைக்கும் வங்கியில் யாரும் கொடுக்கல. அதோடு மட்டும் இல்ல, 2022ஆம் ஆண்டுல
அனைவருக்கும் வீடு கட்டி தர வேண்டிய 2022க்குள்ள ஒன்றிய அரசாங்கம் அனைவருக்கும் வீடு கட்டி தரீங்க. கட்டி கொடுத்தீங்களா? அதோடு மட்டுமல்ல, கிராமப்புற வளர்ச்சிக்கு 25 லட்சம் கோடி ரூபாயை நிதி ஒதுக்குறீங்க. எந்த கிராமத்தை கொடுத்தீங்க? அதோடு மட்டுமல்ல, படித்த இளைஞர்கள் 50 லட்சம் வரை அடமானம் இல்லாத கடன் தரேன்னு சொன்னீங்க. எங்கேயாவது வங்கியில் அடமானம் இல்லாத பணம் தராங்க? இதெல்லாம் யாரு? மோடி கொடுத்த வாக்குறுதி. இந்தியாவை வளர்ந்த நாடகம் மாற்றுவது என்னுடைய இலக்கம். நீங்க பண்ணிட்டீங்களா? கிடையாது. 2014 அதிகாரப்பூர்வமாக சொல்றேன், ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன் பிடிக்கிற தொழிலாளிகள் பாதிக்கிற பொழுது இவரே சொன்னார், ஒரு வலுவான பிரதமர் இந்தியாவிலே இல்லை. இதே பிரதமர் தானே சொன்னார், வலுவான ஒரு பிரதமர் இந்தியாவில் இல்லை. ஆனால் மீனவர்கள் எல்லாம் பிடிபடுகிறார்கள், இலங்கை அரசாங்கம் கொடுமைப்படுத்துகிறது என்று சொன்னீர்களே. நீங்க வலுவான பிரதமர் 10 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறீர்களே. தமிழர் கொல்லப்படுகிறானே, தமிழர் இலங்கையில சிறையில் அடைக்கப்படுகிறானே, அதற்காக என்ன நீங்க விடிவு கண்டீங்க? அதுவும் கிடையாது. இதே ஈரோட்டில் நான் ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமர் ஆன உடனே சாயப்பற்றை அமைப்பேன்னு சொன்னீங்க. எத்தனை சாயப்பற்றை நீங்க அறிவித்திருக்கிறீங்க? உங்களுடைய தேர்தல் இருக்குது. ஆண்டுக்கு 2 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்களே, வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? எதையும் செய்யல. சரி, அவருதான் அப்படி இருக்கட்டும். இவர் எடப்பாடி ஒருத்தர் வீரப்பா மாதிரி சிரிக்கிறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப எதை கேட்டாலும் அதை செய்யணும்னு சொன்னீங்களே, இதை செய்யணும். நாங்க சொன்னதை செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கடனா இருக்கிற பொழுது கூட நாம சொன்னதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் அறிக்கையில, இவர் முதலமைச்சராக வருவதற்கு முன்னால் உங்க தேர்தல் அறிக்கை என்ன சொன்னீங்க? வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் 3 சென்ட் நிலம் தரணுங்க. இங்க இருக்கிற வீடு இல்லாம 3 சென்ட் கொடுத்துட்டீங்களா? வீட்டுக்கு வீடு பெண்களுக்கு செல்போன் தரேன்னு சொன்னீங்க, கொடுத்துட்டீங்களா? ஆண்டுல 5 ஆண்டு காலத்துல 13,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவேன், உபரி மின்சாரம் தமிழ்நாட்டில் கிடைக்கும் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. கிடைத்து விட்டதா? மீனம்பாக்கம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை அமைக்கிறோம். கோயம்புத்தூர்ல போனா இங்க இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் வேகமா போக முடியுது. அதனால மணிக்கணக்காக சென்னைக்கு போக முடியல. செங்கல்பட்டுக்கும் மீனம்பாக்கத்துக்கும் மேல்மட்ட சாலை அமைக்கிறேன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே, அது செய்து முடிச்சீங்களா? வங்கியில கல்வி கடன் பெற்ற வேலை இல்லாத பட்டதாரிகளுடைய மொத்த கடனில் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்களே, அது பண்ணி முடிச்சிட்டீங்களா? அனைத்து குடும்பங்களுக்கும் செல்வத்தரன் இல்லை, அது முடிச்சீங்களா? எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு வாக்குறுதி தந்தாரு, அவர் செய்தாரா? எதையும் செய்ய. ஆனால் ஒன்றை மட்டும் செய்தார்கள். நாடாளுமன்றத்தில் மோடி அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு 2 சட்டத்தை, மோசமான சட்டத்தை நிறைவேற்றினார்கள். விவசாயிகள் எதிர்க்கிற சட்டம் 3 சட்டம். நான் ஒரே ஒரு சட்டத்தை பற்றி விளக்க சொல்ல விரும்புகிறேன். ஒரு சட்டம் என்ன? விவசாயி உற்பத்தி பண்ணுவான், அந்த பொருளை யாராவது அந்த மாவட்டத்தில் லைசன்ஸ் பெற்ற ஒரு 5 பேர் 6 பேர் பொருளை வாங்குவான். வாங்கி என்ன பண்ணுவான்? உடலில் கொண்டு வச்சிருவான். உடல் 5 மூடிட்டு 6 மாசம் பொருள் வெளியே வரல. விலைவாசி ஏறுமை யாராவது பொருளை வாங்கி கொண்டு மார்க்கெட்டுக்கு வந்தாதானே விலைவாசியை குறைக்க முடியும். அதுக்கு லைசன்ஸ் கொடுக்க போறோம், அது ஒரு சட்டம். அதை எதிர்த்து பக்கத்தில் இருக்கிற ஹரியானா, பக்கத்தில் இருக்கிற பஞ்சாப், அந்த பயிர் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஏறத்தாழ 200 நாளைக்கு மேல் டெல்லியை முற்றுகையிட்டு போராடினார்களே. அதன் விளைவாக ஏறத்தாழ 750க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்தானே. அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு சுதந்திர போராட்டத்திலே நமக்கு இணையாக இருந்து போராடியவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள். எடுத்து ஹிஸ்டரி பாருங்க. சுதந்திர போராட்டம் முதலாக துவக்கிய மண் வேலூர் மண். வேலூர் கோட்டையில் தான் முதலாக சிப்பாய் கழகம் ஏற்பட்டது. அந்த சிப்பாய் கழகத்திலே பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள். ஆக இஸ்லாமியர்கள் இந்துக்களோடு சேர்ந்து சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இதே மண்ணிலே அவன் தாத்தா பிறந்தான், அப்பம் பிறந்தான், இவன் பிறந்தான், அத்தனை பேரும் பிறந்தது இந்த மண், இந்த தமிழர்கள். அந்த தமிழர்கள் மதம் மாறிவிட்ட சில இடங்களிலே. ஆனால் இன்றைக்கு குடியுரிமை சட்டம் என்கிற ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்தார்களே. கொண்டு வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து, இது மோசமான சட்டம், இஸ்லாமியர்களும் இந்துக்களாக இருக்கிற நாங்களும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இந்த சட்டம் வந்தால் இது கூறு போடும், ஒருவருக்கு மனமாச்சரியத்தை உருவாக்கும், சண்டை வரும், சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும். எனவே சட்டம் வேண்டாம் என்று ஒரு நாள் நாடாளுமன்றம் நடைபெறாமல் குரல் கொடுத்தது திமுக. ஆனால்
அந்த சட்டம் மேலவையில் வருகிற பொழுது நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கிறோம். எங்களோடு அதிமுக சேர்ந்த 10 மேலவை உறுப்பினர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி அவர்களும் 11 பேரும் எங்களோடு சேர்ந்து எதிர்த்திருக்குமே ஆனால் இந்த சட்டம் நிறைவேறி இருக்காது. ஆனால் அன்றைக்கு 11 பேரும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற குடியுரிமை சட்டம், இஸ்லாமியர்களை பாதிக்கிற ஒரு சட்டம், அந்த சட்டத்திற்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டீங்களா இல்லையா? நீங்க ஓட்டு போட்டதால் தானே அந்த சட்டம் வெற்றி பெற்றது, அது நிறைவேற்றப்பட்டது. ஆக இந்த நாடு மொட்டையடிப்பிற்கு குட்டி சாராக்குவதற்கு, இந்த நாடு தாழ்ந்து போற அளவுக்கு பல சட்டங்கள் வருவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தோடு உறுதுணையாக சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு இன்னைக்கு என்ன கபட நாடகம்? அவர் வேற இவர் வேறையா? எதற்காக? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு நல்லிணக்கம் செய்கிற திட்டத்திற்கு நேரடியாக அந்த ஓட்டை நாங்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக மறைமுகமாக ஒன்றிய அரசாங்கத்திற்கு உதவ வேண்டும் என்கிற காரணத்திற்காக சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் நேரடியாக பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட மாட்டார் என்ற அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒட்டுமொத்த சிறுபான்மை சமுதாயம் ஓட்டு அளித்துவிடும் என்கிற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நீதிக்கணி வெடிக்கிறார். இஸ்லாமிய பெருமக்களே, சிறுபான்மை பெருமக்களே, எடப்பாடி பழனிசாமி நான் இருக்கிறேன், உங்களை அரவணைக்க தயாராக இருக்கிறேன், என்னோடு வாருங்கள் என்று இன்றைக்கு ஏமாற்றி சிறுபான்மை சமுதாய ஓட்டை பெறலாம் என்பதற்காக ஒரு கடையை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள். நான் உறுதியாக சொல்லுகிறேன், கோயம்புத்தூர் என்பது இஸ்லாமிய பெருமக்களும் இந்துக்களும் ஒன்றாக வாழ்கிற மண். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் மண் இன்றைக்கு சொல்லுகிறது. இஸ்லாமிய பெருமக்களோ சிறுபான்மை கிறிஸ்தவ பெருமக்களோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு வாக்கு கூட போட மாட்டார்கள். என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனுக்குத்தான் வாக்களிப்பார்கள். அதனால் சொல்லுகிறேன், வேறு பெரிய தனிப்பட்ட சண்டை கிடையாது. எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர் வாக்காளர் பெருமக்களை நம்பி இருக்கிறோம். இந்த வாக்காளர் பெருமக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் உறுதியாக சொல்லுகிறேன், இந்த நடைபெற இருக்கிற 19ஆம் தேதி தேர்தலிலே இந்த தொகுதியில தலைவர் தளபதியினுடைய வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியிலே அவருடைய ஒட்டுமொத்த அவருடைய உணர்வாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கணபதி ராஜகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதோடு மட்டுமல்ல, அவர் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தி நாட்டுக்கு சொல்லத்தான் போகிறார்கள். எனவே கழகங்களே, இங்கே வந்திருக்கிற தோழமை கட்சியுடைய தோழர்களே, வாக்காளர் பெருமக்களே, இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இன்னும் 2 ஆண்டு காலம் இந்த கோயம்புத்தூர் மண்ணுக்கு செய்ய வேண்டிய பல பணிகள் இருக்கிறது. முதலமைச்சராக இருப்பவர் இந்த மாவட்டத்தை இன்னும் பல பணிகளை செய்து இந்த பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதனால் கேட்கிறேன், அவருக்கு உச்சத்துணையாக இருப்பதற்கு ஒட்டுமொத்தமாக அனைவரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய கணபதி ராஜகுமாரை வெற்றி பெற வையுங்கள். மறவாதீர், உதயசூரியன் 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 சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.